முத்து, மீனா, மனோஜ் 3 பேருமே வராங்க ரோகிணி வீட்டுக்குள்ளே. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படியே பின்னாடி போயிட்டு ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொடுக்கட்டுமா, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அங்கேருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க. இல்லை, இங்கே வந்துட்டு ரோகிணின்றவங்களை தேடி வந்திருக்கோம். அம்மா, அவங்க எதுக்காக இங்கே வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இங்கே ஒரு வாட்டி வந்தாங்க பார்லருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, அதனால தான் நாங்கள் தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லையே, இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் எல்லா இடத்துலையுமே தேடிட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு அவன் மேலே உயிரையே வச்சுருக்கேன். நான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே, தெரியுமா? என்னை கேர் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பா. இப்போ அவள் இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டுருக்காரு. அப்போது அப்படியே அதை கேட்டவுடனே ரோகிணியோட அம்மாவும் அப்படியே கண் கலங்குறாங்க. மீனா, முத்து 2 பேரும் பார்க்குறாங்க. இவன் என்ன சீன் ஓவராக போடுறான், அழலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது என் பொண்டாட்டி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியல. அப்போது நான் வந்துட்டு ஏமாத்துறது உண்மை தான், ஆனால் ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் வேலை கிடைக்கல. அதனால தான் நான் போய்ட்டு பார்க்கில் தூங்கினேன். இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ரோகிணி மட்டும் இப்போ என் கையில் கிடச்சா காலில் விழுந்து அழுவேன், அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனோஜ் அழறது எல்லாமே ரோகிணி பின்னாடி நின்று கேட்டுட்ருக்காங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளியே போயிட்டாங்க. அப்போ ரோகிணி உள்ளேருந்து வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் அங்கே போக மாட்டோமா, நான் உங்கள் கூடயே இருந்துறேன், நீயும் கிருஷ்ணன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை உனக்கு என்ன இப்போ வந்திருக்கு? மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர், அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தல்ல, அவர் செஞ்சு தப்பாக அவர் உணர்ந்துட்டார், போய் அங்கேயே சந்தோஷமாக வாழு, அவர் உன்னை நல்லா பார்த்துப்பார். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தியா, அம்மாவுக்கு அப்புறம் நீ தான்னு சொன்னார். அப்போ அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, நீ போய் அங்கே நிம்மதியாக இரு, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. மனோஜ் வர வழியில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது முத்து சொல்கிறார், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்கள நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டும் கிடைக்கல, கண்டிப்பாக அவங்க கோவம் போனோடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனோஜை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அழறாரு. எங்கேயுமே ரோகிணி கிடைக்கலம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரோகிணி வந்து நிற்கிறாங்க. அதோ ரோகிணி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவள் வந்துட்டியா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா உனக்கு பிரச்சனை, எவ்வளோ கஷ்டப்பட்டு டீசல்லாம் போட்டு நான் உன்னை வச்சு சுற்றிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் என்னையே நீ திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாம், எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனோஜ் முத்துவை திட்டுறாரு. 2 பேருமே மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, வேலைக்கு போகாமல் ஊரெல்லாம் சுத்தந்து இவன், கடைசியில் இவனை கூட்டிகிட்டு நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடினேன், நான் என்னையும் சேர்த்து திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டுறாரு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனிமே மனோஜை திட்டுறதுக்கு அவங்க அம்மாவுக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, வேறு யாருமே அவரை தேவையில்லாமல் திட்டக்கூடாது, இது எங்களோட பர்சனல், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக தான் பேசுகிறாங்க, இது ரோகிணியோட பர்சனல், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீ பேசாத அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து ரவி வராரு. நீ எதுக்காக சுற்றி சுற்றி இருக்க எல்லாரையும் கேள்வி கேட்டுட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறேன், நான் நல்லா தான் கரெக்டாக தான் வேலை செய்கிறேன்.